வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. இன்றைய தினம் தைத்திருநாளை கொண்டாடும் அத்தனை ரசிகர்களுக்கும் வசந்தம் தொலைக்காட்சியின் தைப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொறுப்புடனும் பொதுநலத்துடனும் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் அப்துல் மஜீத் ஜிசீம். முதலில் இன்றைய செய்திகளின் தலைப்புச் செய்திகள். சௌபாக்கியமான தேசத்தை நோக்கிய பயணத்திற்கு தைப்பொங்கல் ஒரு ஆசீர்வாதம் என ஜனாதிபதி தெரிவிப்பு. 18 கட்சிகளும் 13 சுயாதீன குழுக்களும் தேர்தலுக்கு கட்டுப்பணம். இறக்குமதி முட்டைக்கு சுகாதார திணைக்களத்தின் பரிந்துரைகள் எதிர்பார்ப்பு. ஓடிசி ரயிலின் கன்னி பயணம் ஆரம்பம். சீனாவில் 60,000 பேர் கொரோனாவால் பலி. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்ந்தும் விரிவான செய்திகள். உழவர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையை இன்று உலக வாழ் தமிழ் மக்கள் கொண்டாடி வருகின்றனர். இன்றைய நாளில் பொங்கல் பொங்கி படைத்து சூரியனை வழிபட்டு சூரியனுக்கும் உழவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் பண்டிகையாக இத்தைத்திருநாள் அமைகிறது. இவ்வினிய தைத்திருநாளில் சகல சௌபாக்கியங்களும் சுபிட்சமும் கிடைக்க வேண்டும் என சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் வசந்தம் தொலைக்காட்சி பிரார்த்திக்கின்றது. உழவர்கள் மழையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்து சேர்த்த நெல்லை மார்கழியில் வீட்டிற்கு கொண்டு வந்து தமது உழைப்பின் பயனை நுகரத் தொடங்கும் தை மாதத்தின் முதல் நாளே தைப்பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. சங்ககால அறுவடை காலத்தில் நல்ல மழை பெய்யவும் நாடு செழிக்கவும் பெண்கள் தை மாதத்தில் விரதத்தை கடைபிடித்ததாக வரலாறு கூறுகிறது. சிறந்த விளைச்சல் கொடுத்தமைக்காக பூமி, சூரியன், கால்நடைகள் போன்றவற்றிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபாடு செய்யப்படுகிறது. இதுவே நாளடைவில் பொங்கும் மங்களம் எங்கும் தங்கிட அனைவரும் கொண்டாடும் தைப்பொங்கல் திருநாளாக மாற்றம் பெற்றது. தைப்பொங்கலுக்கு தமிழர் திருநாள் என்பதைப் போல் உழவர் திருநாள் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. இந்நாளில் இதுவரை இருந்து வந்த துன்பங்கள் நீங்கி நல்வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு இப்பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தை மாதம் பிறக்கும் போது பொங்கல் பானை வைக்கப்படுவது தொன்று தொட்டு இருந்து வரும் வழக்கமாகும். மாதம் பிறக்கும் நேரப்படி அடுப்பில் பொங்கல் பானை வைக்கப்பட்டு அதற்கு பொட்டு வைத்து பானையை சுற்றி கொத்து மஞ்சள் கட்டி அதில் பால் ஊற்றி அடுப்பு பற்ற வைக்கப்படும். பால் பொங்கியதும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் பொங்கலோ பொங்கல் என கூறி பொங்கலை வரவேற்பர். பொங்கலின் சிறப்பம்சமே கரும்பும் கொத்து மஞ்சளும் தான். தைப்பொங்கல் அன்று பால் பொங்கல், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் ஆகியவை சூரியனுக்கு நிவேதனம் செய்யப்படும். சூரியனுக்கான நிவேதனம் என்பதால் வீட்டின் மாடியிலோ வீட்டு முற்றத்திலோ தேரேறி சூரியன் வருவது போல கோலமிட்டு அதற்கு அருகில் நிவேதன பொருட்கள் வைக்கப்பட்டு சூரிய பகவானுக்கு நன்றி நவிழும் பூஜை நடைபெறும். இந்நன்னாளில் கோவில்களிலும் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படும். இதேவேளை உழவு தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் ஆவினத்திற்கு நன்றி கூறும் நாளான மாட்டுப் பொங்கல் அல்லது பட்டிப்பொங்கல் நிகழ்வு நாளை நடைபெற உள்ளது. மாட்டுப் பொங்கல் அன்று உழவர்கள் வருடம் முழுவதும் தங்களுக்காக உழைத்த மாடுகளுக்கு நன்றி தெரிவித்து அவற்றை வழிபடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தைப்பொங்கல் பண்டிகையின் போது அதிக விளைச்சலை பெறுவதற்கு ஆசீர்வாதம் வேண்டி சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்வோம் என உழவர் திருநாளான தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார்.
கிழக்கின் தானிய களஞ்சியம் என்று அழைக்கப்படும் இலங்கையில் உணவு பாதுகாப்பையும் போஷாக்கையும் உறுதி செய்து தன்னிறைவு பெற்ற நாட்டை கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கான அர்த்தமுள்ள சந்தர்ப்பமாக இவ்வருட தைப்பொங்கல் பண்டிகையை நாம் கருதுவோம் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். விவசாயத்தை நவீனமயப்படுத்துவதில் அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தியுள்ள அதேவேளை சர்வதேச சந்தையின் போட்டித்தன்மைக்கு ஏற்ப தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட வினைத்துறையினரான இலாபகரமான விவசாயத்தை உருவாக்கவும் எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் இப்புதிய பொருளாதார மற்றும் சமூக மறுசீரமைப்பு திட்டத்திற்கு பங்களிப்பதன் மூலம் பொருளாதார செழிப்புடைய நாட்டை கட்டியெழுப்ப அனைத்து இளைஞர்களும் இந்த தைப்பொங்கல் தினத்தில் ஒன்றிணைய வேண்டும் என வேண்டுகோள் விடுப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சூரிய பகவானை வணங்கி உலக மக்களுக்கு உணவளித்து உயிர்காக்கும் உழவர்களை போற்றுவதுடன் விவசாயம் செழிப்படைந்து வறுமை நீங்கி செழிப்பான நாட்டை உருவாக்கும் பயணத்திற்கு இத்தைப்பொங்கல் பண்டிகை ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தேசிய கலாசாரத்தின் ஒரு அங்கமான தைப்பொங்கல் பண்டிகை சமாதானம், ஒற்றுமை மற்றும் கருணையை அடிப்படையாக கொண்ட மகிமைக்குரிய பண்டிகை என பிரதமர் தினேஷ் குணவர்தன தனது தைப்பொங்கல் தின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் உணவு பாதுகாப்பு மற்றும் கிராமிய புத்தாக்கத்திற்கென ஊக்கமளிக்கும் வகையிலும் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டும். இந்து மக்களின் கலாசாரத்திற்கு அமைய கொண்டாடப்படும் தைப்பொங்கல் பண்டிகையை அனைவரும் ஒன்றிணைந்து கொண்டாட வேண்டும் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தைப்பொங்கல் மனிதனுக்கும் இயற்கைக்கும் உள்ள உன்னத உறவை புலப்படுத்துவதாக அமைவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து இடங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தின் வெளிப்பாடாகவும் பரஸ்பர புரிந்துணர்வுடன் கூடிய நட்பின் அடையாளமாகவும் தைப்பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த தைப்பொங்கல் பண்டிகை தமிழர்களின் பாரம்பரிய கலாசார அடையாளத்தை பேணுவதுடன் மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலான பிரிக்க முடியாத தொடர்பை அடையாளப்படுத்துவதாகவும் அமைகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு அமைப்பாக இளைஞர்களாக இனம் மதம் கடந்து சகோதரத்துவத்துடன் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பி நாட்டை ஒன்றாய் முன்னோக்கி கொண்டு செல்ல உறுதி பூணுவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தை பிறந்தால் வழி பிறக்கும் எனும் இந்து மக்களின் பெரு நம்பிக்கையுடன் கொண்டாடப்படுகின்ற உழவர்களின் திருநாளான தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. தைப்பொங்கல் தின தேசிய நிகழ்வு தலவாக்கலை ஸ்ரீ கதிரேசன் கோவிலில் இடம்பெறுகிறது. புத்த சாசன கலை கலாசார அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கவின் தலைமையில் நிகழ்வு இடம்பெறுகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள இந்து ஆலயங்களிலும் இன்றைய தினம் விசேட தைப்பொங்கல் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை தாந்தோண்டீஸ்வரர் ஆலயம், ஆனைப்பந்தி ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயத்திலும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. திருகோணமலை மாவட்டத்தின் பல இந்து கோவில்களில் தைப்பொங்கல் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. கந்தலாய் பிரதேசத்தில் மக்கள் தமது வீடுகளிலும் தைப்பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கென இதுவரை 18 கட்சிகளும் 13 சுயாதீன குழுக்களும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி, புதிய ஜனநாயக முன்னணி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், தேசிய மக்கள் சக்தி, தேசிய காங்கிரஸ், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலுக்கென கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன. கொட்டகலை, ஏறாவூர், காரைதீவு, கற்பட்டி, ஹிங்குராகொட, பெலியத்த மற்றும் பண்டுவஸ்நுவர ஆகிய பிரதேச சபைகளுக்கென சுயாதீன குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன. ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை மற்றும் நீர்கொழும்பு மாநகர சபைக்கும் யாழ்ப்பாணம், ஹொரண, மன்னார் ஆகிய நகர சபைகளுக்கும் சுயாதீன குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன. முட்டை இறக்குமதி தொடர்பில் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் பரிந்துரைகளை எதிர்பார்த்துள்ளதாக அரச வணிக பல்நோக்கு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஆசிரி வலிசுந்தர தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் முட்டையின் விலை பாரிய அளவில் அதிகரித்ததால் அரசின் நிர்ணய விலையும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இதனால் முட்டையை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்தது. இதற்கென தேசிய மட்டத்தில் கேள்வி மனு கோரல் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டன. இதன் மூலம் 22 தேசிய விநியோகஸ்தர்கள் முட்டை இறக்குமதிக்கென தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான தகவல்கள் வர்த்தக அமைச்சின் தொழில்நுட்ப குழுவிடம் முன்வைக்கப்பட்டுள்ளன. இது குறித்தான பரிந்துரைகளை எதிர்பார்த்துள்ளதாகவும் அரச வணிக பல்நோக்கு கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை வணிக அமைச்சின் செயலாளர், நிதி அமைச்சின் செயலாளர் மற்றும் விவசாய அமைச்சின் செயலாளர்கள் ஆகியோரை கொண்ட குழுவின் மூலம் பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. நாளொன்றில் 1 மில்லியன் முட்டையை இறக்குமதி செய்வதற்கு மாதம் ஒன்றில் அதன் எண்ணிக்கையை 30 மில்லியனாக அதிகரிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. விநியோகஸ்தரிடமிருந்து இறக்குமதி முட்டையை 36 ரூபாவுக்கு கொள்வனவு செய்ய முடியும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சீதாவாக்க ஓடிசி சொகுசு சுற்றுலா ரயில் சேவை இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
சொகுசு ரயிலின் கன்னி பயணம் இன்று கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து ஆரம்பமானது. போக்குவரத்து அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தலைமையில் சீதாவாக்க ஓடிசி ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்டது. சீதாவண்ண நகரை புதிய சுற்றுலா வலயமாக அபிவிருத்தி செய்யும் நோக்கில் ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் ஊடக அமைச்சும் புகையிரத திணைக்களமும் மேல்மாகாண சுற்றுலா சபையும் இணைந்து திட்டத்தை முன்னெடுத்துள்ளன. கொழும்பு கோட்டையிலிருந்து சீதாவாக்க வரை சீதாவாக்க ஓடிசி ரயில் சேவை நடத்தப்படும். அதில் பயணம் செய்வோருக்கு கண்கவர் இடங்களை பார்வையிடுவதற்காக விசேட வேலை திட்டங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. ஓமான் பாதுகாப்பு முகாமில் இருந்த 15 இலங்கை பணிப்பெண்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். ஓமானுக்கு தொழிலுக்கென சென்று பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்த நிலையில் ஓமானில் உள்ள இலங்கை தூதரகத்தின் பாதுகாப்பு மையத்தில் தங்கியிருந்த குறித்த பணிப்பெண்கள் இவ்வாறு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். தொடர்ந்தும் அங்கு 100க்கும் அதிகமான இலங்கை பணிப்பெண்கள் தங்கியிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முதற்கட்டத்தில் 17 பெண்களை அழைத்து வர தேவையான ஆவணங்கள் ஓமானின் மஸ்கட் விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. அதில் இருவரது அறிக்கைகளில் குறைபாடுகள் காணப்பட்டதால் 15 பெண்களை அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவர்கள் இலங்கை விமான சேவைக்கு சொந்தமான UL 206 விமானத்தின் மூலம் இன்று அதிகாலை 4:30 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். டெங்கு மற்றும் இன்ஃபுளுவென்சா நோய் தொற்று பல்வேறு பகுதிகளில் பதிவாகியுள்ளன. இதனால் உரிய நேரத்தில் சிகிச்சைகளை பெறுமாறு சுகாதார பிரிவு வலியுறுத்தியுள்ளது. இவ்வாண்டு ஜனவரி மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட தரவுகளுக்கு அமைய இதுவரை 4178 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேல் மாகாணத்திலேயே டெங்கு நோய் அதிகரித்துள்ளது. குறித்த மாவட்டத்தில் 871 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டதுடன் கம்பஹா மாவட்டத்தில் 846 பேரும் களுத்துறையில் 224 பேரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். புத்தளம் மாவட்டத்தில் 533 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதுடன் யாழ்ப்பாணத்தில் 255 பேரும் கல்முனையில் 265 பேரும் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் வைத்திய சிகிச்சைகளை பெறுமாறு சுகாதார பிரிவு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. ஹங்கமுவ ஆற்றில் சட்டவிரோத மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட 7 பேர் போலீஸ் அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் விசேட அதிரடிப்படையின் ககவத முகாம் அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய நிவித்திகல ஹங்கமுவ ஆற்று பகுதியில் சுற்றிவளைப்பு நடத்தப்பட்டது. இதன்போது சட்டவிரோத மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் பயன்படுத்திய சில உபகரணங்களும் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலதிக விசாரணைகளுக்கென சந்தேக நபர்கள் ரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரண சபையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் B55 மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகளை மாலை 6:55 எதிர்பாருங்கள். வணக்கம்.